பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. என் பேர் விஜய். நான் ஆடையாபுரம் தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் 5 தலைமுறையாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்தி ஆக்கிரமிச்சுட்டு இப்போ 10 வீடு தான் இருக்குது. இதில் எங்களுக்கு பொது பாதை உண்டு. பாதாள சாக்கடை எல்லா லைனும் இதில் இருக்குது. இப்போ பாதையை அடைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாலகணேஷ், மைக்கேல் அருள்ரிகன், வேலோன்ஸ்வர் ஓனர் மகாராஜா, சென்ட்ரல் லிமிட் இதில் சப்போர்ட்டிவாக இருக்குது. அமைச்சர்கள் இருக்காங்க. ஸ்ரீநாத் அவங்க மைக்கேலுக்கு ஃப்ரெண்ட் தான். அவங்க அப்படிதான் சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அவங்க அவங்க சப்போர்ட்ல எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை என்ன பண்ணாலும் நாங்கள் யாரும் எங்களை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை பயமுறுத்தி அச்சப்படுத்திட்டு போயிருக்காங்க. பொது பாதை இது எங்களுக்கு பொது பாதை அடைக்காங்க. நாங்க போற வர்றது இந்த பாதை அடைச்சிட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. ரெண்டாவது நான் நைட்டை ரவுடிகள் ஃபுல்லாவே இந்த ஆஃபீஸ் போட்டிருக்கான். மெயின் வாசல்ல ஆஃபீஸ் போட்டு அதுல கண்டென்ட் பெட்டி வச்சிருக்கான். ஆஃபீஸ் போட்டிருக்கான். அதுல ஒரே குடி வர்றவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் உடச்சு போட்டுக்கிட்டு ரோட்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சா அடிக்காங்க. நைட் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே பொட்டை பிள்ளைகள் வச்சிருக்கோம். எங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. நாங்க போனா கூட எங்களை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. அதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டு தாங்க. ஸ்ரீநாத் அமைச்சர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்க தான் ஃப்ரெண்டு, எங்க ஃப்ரெண்டு. அவங்க மூலியமா நாங்க என்னன்னாலும் செஞ்சுக்கிடுவோம். உங்களை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. உங்களை யாருமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கட்சி இது சர்க்கார் பூஞ்சி இடம் தான் இருக்கு இப்போ வரைக்கும். இதை இவங்க ஆக்கிரமிச்சு போலி பத்திரத்தை போட்டு எங்களை மிரட்டுறாங்க. விஜய் சாருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எங்களுக்கு உயிர் பாதுகாப்பும் வேணும். ரெண்டாவது எங்க இடம் எங்களுக்கு வேணும். நீங்க எங்களை சீக்கிரம் மீட்டு தாங்க. என் பேர் விஜய்.